ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனியா மேரி வீடு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு துளி எண்ணெய் கூட இல்லாமல் சப்பாத்திக்கு குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுவும் கொண்டக்கடலை குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு 4 பல்லாரியை நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பல்லாரி நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அதில் கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது இதையும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது இல்லை அப்படின்னா இஞ்சியையும் பூண்டையும் சின்னதாக கட் பண்ணி கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா இதை நம்ம அரைச்சி தான் இதுக்கு மசாலா செய்ய போகிறோம். அதனால் நம்ம அப்படி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து இஞ்சி பூண்டு விழுது தான் சேர்க்க போகிறேன். கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுது இதையும் போட்டு நல்லா வதக்குங்க. எண்ணெயிலேயே எப்படி வதங்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. வெங்காயத்துலேயே சில ஈரப்பதம் இருக்கும், அதனால அதுலேயே வதங்கிடும். அப்புறம் இதில் வேறு தக்காளி வேறு போடுவோமா? தக்காளி எப்போவுமே சூடாகும் போது நம்ம வதக்கும் போது நிறைய தண்ணி பதம் அதில் நிறைய வரும். அதுவும் நமக்கு நல்லா வேக கொடுக்கும். அதனால் நம்ம இதில் எண்ணெயே ஊற்ற தேவையில்லை. தக்காளியை ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ இதில் காரத்துக்கு தேவையான அளவுக்கு வத்தல் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 பச்சை மிளகாய். இதில் வந்து நம்ம வத்தப்பொடி எதுவுமே சேர்க்கலை. இதுதான் நம்ம சேர்க்க போகிறோம். இதுதான் நம்மளோட குருமாவுக்கான காரம். அதனால் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் மிளகாவோ வத்தலோ சேர்த்துக்கலாம். நான் 4 வத்தல் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பிள்ளைங்க அதிக காரமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்கல்ல, அதனால். அப்போ இதில் கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இந்த நம்ம போட்டிருக்க காயெல்லாம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை நல்லா வேக விடுங்க. இதில் வந்து நம்ம குருமாவுக்கே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருவோம். நம்ம இதுக்கு கொஞ்சம் தனியாக, அப்புறம் திரும்ப கொண்டக்கடலை வைக்கும் போது தனியாக, அப்புறம் குருமா வைக்கும் போது தனியாக அப்படி போட்டோன்னா நமக்கு உப்பு கூட குறைச்சல் தெரிஞ்சிடும். அதனால் மொத்தமாகவே நம்ம வைக்க போகிற குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு தண்ணியை ஊற்றி அதை நல்லா வேக வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா வற்றி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்துருக்கிற கொண்டக்கடலை இருக்குது பாருங்கள். இதுக்கு வெள்ளை கொண்டக்கடலையும் யூஸ் பண்ணலாம், கருப்பு கொண்டக்கடலையும் யூஸ் பண்ணலாம். நான் இப்போ வந்து வெள்ளை கொண்டக்கடலை யூஸ் பண்ணியிருக்கேன். தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு இதில் நம்ம 2 கரண்டி, பெரிய கரண்டி அளவுக்கு கொண்டக்கடலை அவிச்சு எடுத்து வச்சுருக்கிற கொண்டக்கடலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அரைச்சிக்கோங்க. மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அப்போவும் நம்ம எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. நம்ம இந்த அரைச்ச பேஸ்ட்டு அப்படியே ஒரு பாத்திரத்தில் ஊற்றி, அப்புறம் நம்ம அந்த அரைச்ச மிக்சி எப்போவுமே ஆஸ் யூஷுவல் கழுவி ஊற்றுவோம்ல, அதே மாதிரி கழுவியும் ஊற்றி நல்லா வேக விடுங்க. அது நல்லா பச்சை வாசனை போகட்டும். போனதுக்கப்புறம் இதில் நம்ம அவிச்சு வேக வச்ச கொண்டக்கடலை இருக்குது பாருங்கள், அந்த கொண்டக்கடலையும் இதில் நம்ம போட்டுடலாம். நல்லா போட்டு நல்லா வேக வைங்க. இதில் இனிமேல் தான் நம்ம முக்கியமான ஒரு பொருளை இந்த குருமாவுக்கே சூப்பர் டேஸ்ட்டு கொடுக்குறது இப்போ நம்ம போடுற மசாலா தான். அது என்னென்னா எல்லார் வீட்லேயும் கிடைக்கிறது தான், எல்லா கடையிலையும் கிடைக்கிற ஈஸியான கரம் மசாலா. கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இல்லை எனக்கு கறி மசால் பொடி தான், அந்த கறி ஸ்மெல் வேணும் அப்படின்னா கறி மசால் பொடியும் நீங்கள் போட்டுக்கலாம். 2ல் எது வேணும், கரம் மசாலா இல்லை கறி மசால் பொடி 2ல் எதுனாலும் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டு அதோட பச்சை வாசனை போகணும். ஏன்னா அது நம்ம ராவாதானே போட்டிருக்கோம். அந்த பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா கிண்டிட்டு 2 கொத்தமல்லி மேலே அந்த பச்சை வாசனை போனதும் கொத்தமல்லியை போட்டு கிண்டி இறக்கி வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான சுவையான ஒரு துளி எண்ணெய் கூட சேர்க்காத குருமா, சப்பாத்தி குருமா ரெடி ஆகிட்டு. இதுக்கு நம்ம சாஃப்டாக சப்பாத்தியும் அந்த குருமா வச்சு சாப்பிட்டோன்னா அப்படி திவ்யமாக இருக்கும். சப்பாத்தி சாஃப்டாக வரணும் அப்படின்னா நிறைய தண்ணி ஊற்றி பிசைங்க. ரொம்ப லூஸாக பிசைங்க, சப்பாத்தி நமக்கு நம்ம சாஃப்டாக வரும். அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். இனியா மேரி வீடியோ சேனலுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.